இப்போ வந்து க்ரூடு தான் இந்தியாவோட பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டெய்லி ஏறுது. இந்த ஏற்றம் வந்து $150 வரைக்கும் போகும் ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறாங்க. அப்படி போச்சுன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் கண்ணாம்னான்னு ஏறும் சார். அதே நேரத்தில் இப்போ கேஸோட ப்ரைஸும் கமர்ஷியல் கேஸோட ப்ரைஸும் ஏற்றிருக்காங்க. இது இந்தியன் எக்கானமியில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? மேஜராக ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி $150க்கு ஆவரேஜ் ப்ரைஸ் போச்சுன்னா இந்தியன் எக்கானமி கேன் ஹாவ் அ பிக் ஷேக். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்தியாவும் என்ன பண்ணுறா, மல்டிப்புள் ரூட்ஸில் ஆயில் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ரஷ்யாவோட பேசி அங்கே ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்க முடியுமான்னு பார்க்குறா. யூஎஸ்லேருந்து வாங்க முடியுமான்னு பார்க்குறா. வெனிசுலா ஆயில் வருது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் க்ரூடை வாங்கி ரிஃபைன் பண்ணி வி ஆர் ஆல்சோ சப்ளையிங் டு அதர் கண்ட்ரிஸ். யூரோப்கே கூட போகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நாம் ஆயில் வாங்கிறது அட் அ ஹையர் ப்ரைஸ் இஸ் ஒன். இன்னொரு பக்கம் நம்ம க்ரூடை இம்போர்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நெட் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸஸ் ஆவரேஜ் $85 நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியா பெக் பண்ணியிருக்கிறது பட்ஜெட்டில். அதிலிருந்து இஃப் வி கேன் மேனேஜ் டு $110 வரைக்கும் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் இன்ஃப்ளேஷன் வில் ஹாவ் அ பிக் இம்பேக்ட். ரேஷனிங் கூட வரலாம், நமக்கு தெரியாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு இது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா சம்வேர் நம்மளுடைய டிமாண்டையே டிஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேற வழி கிடையாது. ஏன்னா ஆயில் ப்ரைஸ் 150 நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை ரேஷனிங் கொண்டு வந்து ஓரளவுக்கு இந்த சுச்சுவேஷனை ரெசல்யூஷன் வர வரைக்கும் சமாளிக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் என்னோட ஃபீலிங் இந்த இடத்துல இவங்க யூஎஸும் சரி ஈரானும் சரி தே வில் கம் ஃபார் அ ரெசல்யூஷன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். $150க்கு போக விட மாட்டா அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. somewhere $110 is possible. பழையபடி $70க்கு வருமானா கஷ்டம். இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹை ஃபார் அ மீடியம் டேர்ம் பீரியட். என்டையர் வேர்ல்டுக்கே இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் எராதான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் அதை தான் ப்ரைஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். ஆயில் அட் $110 எப்படி ரியாக்ட் ஆகும் இந்தியா, அதனால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எப்படி இருக்கும், ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்கும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எங்கே இருக்கும், இதனால் கார்பரேட் ஏர்னிங்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், இதுதான் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டோம்னாக்கா வி வில் பி ரீசனபிளி ஓகே. ஏன்னா இன்னைக்கு லார்ஜ் கேப் ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூவில் நிற்கிறது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதே கார்பரேட் ஏர்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா then it is an opportunity. So we have to be careful, closely monitor. இறங்கித்துனா ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு 10% மார்க்கெட் வேறுதுன்னாக்கா அதை தயார் பண்ணிக்கணும் நம்ம. அந்த இடத்துல we can add. அப்போ மார்க்கெட் இன்னும் 10 to 15% விழுன்றது வாய்ப்பு இருக்காங்க சார், விழுறதுக்கு தாராளமாக இருக்கு. இப்போ நீங்கள் இப்படியே பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, ரெசல்யூஷன் வரல, ஆயில் ரிமைன்ஸ் அட் 110 120. கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் கேனாட் பர்ஃபார்ம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வில் கோ அப். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நமக்கு இன்ஃப்ளேஷன், சப்ளை டிஸ்ரப்ஷன்னால ஒரு ப்ராப்ளம், ப்ரைஸஸ் கோயிங் அப் அனதர் ப்ராப்ளம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை நம்ம இன்னும் பேசவே இல்லை, ஃபர்டிலைசர். நமக்கு சல்ஃபர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் பண்ணதுனால ஆயில் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கேஸும் ஒரு ரிஸ்க்கு, ப்ளஸ் ஃபர்டிலைசரும் ரிஸ்க்கு. ஃபர்டிலைசர் டைமுக்கு வரலன்னா நெக்ஸ்ட் கரீஃப் கிராப் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வில் ஸ்பைக். ஷார்ட்டேஜ் இன் ஃபுட் சப்ளை அதுவும் பெரிய ரிஸ்காக பில்ட் ஆகலாம். ஸோ சூனர் ரெசல்யூஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் ஓப்பன் ஆனாதான் வி வில் பி ஹேவிங் ரிலீஃப். நவ் இதில் 3வது வெர்ஷன் நம்மளுடைய மான்சூன் இண்டிகேட்டிங் எல்லினோ எஃபெக்ட் இருக்குது. ஸோ 92% தான் இந்த வாட்டி இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் ஈவன் கம் டவுன் டு 88%. ஸோ ரெயின்ஃபால் இஸ் கோயிங் டு பி ஷார்ட். ஸோ ஷார்ட் இன் ரெயின்ஃபால்னா அதுவும் ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நிறைய நெகட்டிவ் ஃப்ளோஸ் இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் ப்ரைஸ் இஸ் அ நெகட்டிவ் ஃப்ளோ,
gas prices, food inflation, because of El Nino effect ஒன்று, because of fertilizer shortage, இது அத்தனையும் இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கு. ரெசல்யூஷன் குயிக்காக வந்து ஒன்று சால்வ் ஆச்சுன்னா தான் we will be able to come back to normalcy. So first quarter wait and watch தான். It can be somewhat negative also. சார் இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிவே ஜூன் ஆகிடும். இப்போ ஜூன் வரைக்கும் இன்வெஸ்டர் இப்படியே இருக்கணுமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாகும், ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ்னால. அப்போ இன்வெஸ்டர் அவங்க மைண்ட் செட்டை எப்படி மாற்றி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுங்க சார்? எஸ், இப்போது வேல்யூவேஷன் தான் மேஜர் திங். இன்னும் ஃபர்தராக இறங்குறதுன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் த பாயிண்ட். அங்கே உங்ககிட்ட கேஷ் இருக்கணும். மொத்தத்தையும் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணிட்டா தான் ரிஸ்க்கு. ஸோ 20 to 25% கேஷ் வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்ககிட்ட 100 rupees இருக்குன்னா இன்றைக்கி ஒரு 60 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ கேன் வெயிட் எனி ஃபர்தர் கரெக்ஷன். இன்னொரு 10-15% வந்தாக்க இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே பணம் போட முடியணும், அங்கே கேஷ் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். இங்கேருந்து நெக்ஸ்ட் 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதுவே குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிகாஸ் ஃப்ரம் த பீக் கரெக்டாக இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அட் த சேம் டைம் இதுதான் பாட்டமானா இல்லை, தெரியாது. ரெசல்யூஷன் வர லேட் ஆக ஆக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகலாம். அந்த இடத்துல கேஷ் போடுறதுக்கு நம்மக்கிட்ட கேஷ் இருக்கணும். ஸோ அசட் அலோகேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபுல்லி இன்வெஸ்டடாக இருக்கக்கூடாது. தட்ஸ் ஒன். பட் அட் த சேம் டைம் கம்ப்ளீட்டாக நான் ஒதுங்கி இருக்கேன், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளேயே இப்போ நான் வரல அப்படின்றதும் ரிஸ்க். ஏன்னா இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. பேட் நியூஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் இருந்தால் தான் நெக்ஸ்ட் சைக்கிளில் நல்ல ஹையர் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். அதனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 100% இன்வெஸ்ட் பண்ணணுமா? நோ. கீப் சம் கேஷ். கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு 2 மாதம் ஆகலாம். 2 மாதத்துக்குள்ளே கரெக்ஷன் வந்தாக்கா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியணும். இதுதான் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து மார்க்கெட் விழும்போதெல்லாம் இன்வெஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுன்ட்டு. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்கிறத பிரச்சனை, க்ரூட் ஆயில் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்தியன் எக்கானமிக்கான பாதிப்பு, நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் க்ரோத் எப்படி இருக்கும்? க்ரோத் இருந்தால் தானே சார் மார்க்கெட்டே வந்து வளரும். க்ரோத்தே இல்லாத இடத்துல நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ரைட். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இல்லை. இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் இஸ் அட் ரிஸ்க் ஸ்ட்ரக்சரலி அப்படின்னா எஸ். 2011-13 அந்த மாதிரி இருந்தது. 2-3 வருஷம் ரிட்டர்ன்ஸே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இந்தியாவில் அன்றைக்கி இருந்தது. இன்னைக்கு இருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ எனக்கு ஈரானிய யூஎஸ் வார்னால ஐ எம் அஃபெக்டட். எனக்கு ஆயில் வரல, ஃபெர்டிலைசர் வரல, கேஸ் வரல, இதனால் லோக்கல் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்போது இது அடுத்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்க போகிறதுனா தென் இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க். மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாக்கா இன்னொரு 1 மாதத்துலேயோ 15 நாள்லையோ 2 மாதத்துலேயோ இது சால்வ் ஆகும். அப்போது ஒரு குவார்ட்டருக்கு தான் ரிஸ்க்கு, மீதி 3 குவார்ட்டர் இந்தியா கேன் ரிகவர், பவுன்ஸ் பேக். ஸோ ஓவராலாக ஜனவரி பிப்ரவரியில் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு க்ரோத், ஏர்னிங்ஸ் க்ரோத்தோடைய ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போது 16 to 18% க்ரோ ஆகும் இந்தியாவுடைய கார்பரேட் ஏர்னிங்ஸ்னு கொடுத்தா, ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தா. இப்போ நவ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இம்பேக்ட். அதனால் இப்போ என்ன ரீவிசிட் பண்ணுறா, கார்பரேட் ஏர்னிங் க்ரோத் ஃபார் FY27 16-18% இருக்காது, மேபி 12 to 14% குறையலாம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறா. இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 monthல இது சால்வ் ஆகிடுறதுன்னு வச்சுக்கோங்க. தென் மார்க்கெட்ஸ் கேன் கம் பேக், திருப்பி ஏற ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரீசெட் பண்ண போகிறது 12% கார்பரேட் ஏர்னிங்ஸ்க்கு மார்க்கெட் ரீசெட் ஆகிக்கும். ஸோ இது ஏற ஆரம்பிச்சிடும். growth is not completely impacted. 7% நான் முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ண ஜிடிபி growth இப்போ 6% ஆகலாம், 6.5% ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வேல்யூவேஷனை ரீசெட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான ரிஸ்க் இல்லை. வெரஸ் அடுத்த 6 மாதம் சால்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அப்போ நெகட்டிவ் க்ரோத்தே வந்துடலாம். கார்பரேட் ஏர்னிங்ஸ் கேன் பிகம் 0. ஏன்னா 2 குவார்ட்டர் எஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் இயருக்கான இம்பேக்ட் அது இருக்கும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இது எப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்கோ அதை டெம்பரரின்னு எடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் வரும். ஏன் ரெசல்யூஷன் வரும் நம்புகிறோம், ஏன்னா இது உலக பிரச்சனை. இது உக்ரைன் ரஷ்யா மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அஃபெக்ட் ஆகிற பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால
குளோபல் சப்ளைஸே அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப நாளைக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஒரு சொல்யூஷன் வந்துரும்ன்ற நம்பிக்கை. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எப்பயுமே இட் ஒர்க்ஸ் ஆன் ஹோப். நாளைக்கு சரியாயிடும் அந்த ஹோப்ல இன்னைக்கு ப்ரைஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா February 28, 2026 ஈக்விட்டி மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் என்னவோ அதே இடத்துக்கு தான் இப்போ இருக்கு. ஸோ மார்ச் ஃபுல்லாக இறங்கினது ஏப்ரலில் ரிக்கவர் ஆகி ஓரளவுக்கு பிப்ரவரியில் என்ன லெவல்ஸோ அதே லெவல்ஸ்க்கு வந்துருது. அப்படின்னா என்ன, மார்க்கெட்ஸ் ஆர் ஹோப்பிங் ஃபார் எ சொல்யூஷன். அதே பாண்ட் மார்க்கெட்ஸ் பாருங்க, பாண்ட் மார்க்கெட்ஸ் ஆர் பிரைசிங் டுடேஸ் ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷன், ஃபிஸ்கல் டெபிசிட், கவர்மெண்ட் பாரோவிங்ஸ்க்கு ரிஸ்க்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்க்கு ரிஸ்க்கு, அதை தான் இன்னைக்கு ப்ரைஸ் பண்ணுது. பிப்ரவரியில் நம்மளுடைய 10-year கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு 6.6 இருந்தது, இப்போ 7. ஸோ கரெக்டாக இருக்கு. பாண்ட்ஸை வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஈக்விட்டி நாளைக்கு சொல்யூஷன் வந்துரும்னு ப்ரைஸ் பண்ணுது. இதுதான் டிஃபரன்ஸ்.